சலாமை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக ஆசை, உலக பேராசை பற்றி இப்போ நான் உங்களோட பேச இருக்கிறேன். ஆசைனா என்ன, நம்ம எது பேர் ஆசைப்படுகிறது தெரியுமா? ஆசை, ஆசைப்பட்டு வாங்கிய ஆடை, ஆசைப்பட்டு வாங்கிய ஆடை சில நாள்களில் வெறுத்து போய்விடும். ஆசைப்பட்டு வாங்கிய காரு வாகனம் சில நாள்களில் வெறுத்து போய்விடும். அதை விட்டுவிட்டு யார் தலையால் கட்டி விடுவோமா என்று தோணும். ஆசைப்பட்டு கட்டிய வீடு சில நாள்களில் அதுவும் வெறுத்து போய்விடும். விட்டுவிட்டு யார் தலையால் கட்டி விடுவோமா என்று தோணும். ஆசைப்பட்டு கட்டிய மனைவியை எத்தனை பேர் விவாகரத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? ஆசைப்பட்டு கட்டிய கணவரிடமிருந்து மனைவிகள் எத்தனை பேர் குலா கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? இவ்வுலகில் எதை நாம் ஆசை கொள்கிறோமோ, இவ்வுலகில் எதை நாம் ஆசை கொண்டு மோகம் கொள்கிறோமோ, மோகம் கொண்டு அல்லாஹ்வை மறக்கிறோமோ, அல்லாஹ் அதையே நமக்கு எதிரியாக ஆக்கி விடுகிறான். அல்லாஹ் நமக்கு அதையே எதிராக ஆக்கி விடுகிறான். அது மட்டும் இல்லை, அதை வைத்தே அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். அதையே நமக்கு முசீபத்தாகவும் ஆக்கி விடுகிறான். நம்முடைய கல்வி அல்லாஹ்வுக்கானது. நம்முடைய கல்வியில் உள்ள ஆசை அல்லாஹ்வுக்கானதாக இருக்கும். அல்லாஹ் எதை ஆசைப்பட சொல்கிறானோ அதை தான் நம்ம ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் எதை ஆசைப்பட சொல்கிறானோ அதை தான் நம்ம ஆசைப்பட வேண்டும். வாலிபனை விட வயோதிகனுக்கு தான் ஆசை அதிகமாக இருக்கும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் உண்மையாக இருக்கும். வயோதிகன் அவருக்கு வயசாகும், அவர் பெரியதாவார். அது மட்டும் இல்லை, அவருடன் ஒரு விஷயமும் பெருசாகி கொண்டே இருக்கும். அது என்னென்று தெரியுமா? ஆசை, பேராசை. வீடு வாங்குவார், 1 2 ஆகும், 2 4 ஆகும், பங்களா, அது மாதிரி வீடுகளை கட்டி வசுத்துவார். காரு வகையாக கார்களை இறக்குவார், வாகனங்களை இறக்குவார், பொருட்களை இருப்பார், பொருட்களை சேகரிப்பார், சேமித்து வைப்பார். இந்த மாதிரி அதிகமாக சேர்த்து கொள்வார். அவர் நினைக்கிற நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இத்தனை கொடுத்திருக்கிறானே, போதும், இது போதும் அப்படின்னு நினைத்து விட்டு அவர் வச்சிருக்க சொத்துல இருந்து ஒரு பாதி வேணாம், ஒரு காவாசி பள்ளிவாசல் கொடுக்கலாம், ஒரு ஹஜ் செய்யலாம், உம்ரா செய்யலாம், சக்காத்து கொடுக்கலாம், எவ்வளவோ இருக்கு. ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இன்றைய காலத்துல பணக்காரங்க என்னமா செய்றாங்க? பள்ளி இடத்தையே பட்டா போட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த காலத்துல அப்படிதான் இருக்காங்க. இந்த காலத்துல உள்ள பணக்காரங்க பள்ளி வாசலுடைய இடத்தையே பட்டா போட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த ஆசை நினைத்து பார்த்தீங்களா? அப்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கு தானே? இந்த ஆசை போகணும்னா என்ன செய்யணும்? கபூர்ல போட்டு அமுக்கினா தான் இந்த ஆசையெல்லாம் போகும். இதற்கும் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு உயிரும் மௌத்தை சுவைத்து தீரும். மௌத்தாகிட்டோம், எனக்கும் மௌத்து வரும், உங்களுக்கும் மௌத்து வரும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் மௌத்து வரும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் மௌத்து வரும். இந்த உலகத்துக்கே அழிவு இருக்கிறது. இந்த மௌத்திற்கு அப்புறம் நீ ஆசைப்பட்டு கட்டிய வீடு உன்னுடன் வருமா? நீ ஆசைப்பட்டு வாங்கிய வாகனம் உன்னுடன் வருமா? நீ ஆசைப்பட்டு வாங்கிய உன்னுடைய ஆடை உன்னுடன் வருமா? நீ ஆசைப்பட்டு சேர்த்த உங்களுடைய செல்வங்கள் இந்த உலகில் உங்களுடன் வருமா? வராது. சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். நம்ம மௌத்தாகிவிட்டோம். நல்ல காரியங்கள் செய்தால் நம்ம சொர்க்கம் செல்வோம், தீய காரியங்கள் செய்தால் நரகம் செல்வோம். சொர்க்கம் சென்று விட்டோம். சொர்க்கத்தில் நம்ம ஆசைப்படுகிறோம், அனைத்தும் கிடைக்கும். பொருள் வேணுமா பொருள் கிடைக்கும், பொன் வேணுமா பொன் கிடைக்கும், பெண் வேணுமா பெண் கிடைக்கும், வீடு வேணுமா வீடு கிடைக்கும், அனைத்தும் கிடைக்கும். அங்கே உள்ள ஆசை என்று என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அதற்கு அடுத்து அல்லாஹ்வை பார்க்கணும் என்று நம்ம ஆசைப்படுவோம். அல்லாஹ் எவ்வளவு நேரம் பார்த்தாலும் ஆசை தீராது, மோகம் தீராது, பார்த்து கொண்டே தான் இருப்போம். அதுதான் ஆசை. அதுதான் நம்ம கல்வியிலிருந்து வரக்கூடிய ஆசை. நம்ம ஆசைன்னு நினைச்சிட்டு தேவையில்லாத விஷயங்களை, உலக விஷயங்கள் எல்லாம் ஆசை கொண்டிருக்கும். அந்த அல்ப உலகத்தில் உள்ள விஷயங்கள் நம்ம ஏன் ஆசைப்பட வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். இவ்வளவு ஆசைப்பட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆசைப்பட்டு சேர்த்து என்ன செய்ய போகிறீர்கள்? வயதான காலத்தில் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆசைப்பட்டு நீங்கள் கெட்டி போய்விட வேண்டாம். எல்லாம் இந்த உலகில் உள்ள ஆசையை தீர்த்து போக வேண்டும். இவ்வளோ ஆசை இருக்கக்கூடாது என்று துவா கேட்டதாக என்னுடைய விடையை முடித்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.